ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பதி மலை மேலே இருக்கிற 6 கோயில் இருக்குது. அதில் ஒன்றான பாப்ப விநாசம் கோயிலை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதை பார்த்தீங்களா, இந்த 6 கோயில் தான் இங்கே இருக்குது. ஸோ இதில் பாப்ப விநாசம் கோயிலுக்கு நம்ம இப்போ போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாப்ப விநாசம் போகிறதுக்கு ஜீப் இருக்குது. ஸோ ஜீப்பில் பர் பர்சனுக்கு வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு வரத்துக்கு 200 சொல்கிறாங்க. ஸோ நம்ம பஸ்ஸில் வந்து 120 ருபீஸ் சார்ஜ் ஆகுது. ஸோ நம்ம அந்த 120 ருபீஸ் ஒன் டைம் டிக்கெட் எடுத்துட்டோம்னா நம்ம இந்த 6 கோயிலுக்கும் ஒரே மட்டும் போயிட்டு வந்துடலாம். ஸோ என்னென்ன கோயில்னா, பாப்ப விநாசம், ஆகாஷ கங்கா, வேணுகோபால் சுவாமி, ஜபாலி, அப்புறம் ஸ்ரீவாரி பாதலு, அப்புறம் சிலாத்தோரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பஸ் வந்துடுச்சு. இந்த பஸ்ஸில் நம்ம 120 ருபீஸ் டிக்கெட் கொடுத்து எடுத்துட்டோன்னா ஸோ நம்ம டைரெக்டாக வந்து எங்கே கொண்டு போய் விடுவாங்களா, நம்ம வேணுகோபால் சுவாமி, ஆகாஷ கங்கா, ஜபாலி, அப்புறம் இதெல்லாம் தாண்டி கரெக்டாக வந்து பாப்ப விநாசம் டேம் அண்டை கொண்டு போய் விட்டுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் வந்து கங்காதேவி தீர்த்தம் இருக்குது. ஸோ கங்காதேவி கோவிலும் இருக்குது. ஸோ அங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. நம்ம போகிற வழி ஃபுல்லாக அடர்ந்த ஃபாரஸ்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஃபாரஸ்ட்லாம் தாண்டி நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து நிறைய போகிற வழியில் நிறைய கடைகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்னென்னா, திருப்பதியில் வந்து இந்த மாதிரி கடைகள் இருக்கும். ஆனால் வந்து அங்கே வந்து ரேட் வந்து 100 ருபீஸ் சொல்கிறாங்கன்னா, ஸோ இங்கே அதில் வந்து ஒரு 20 ருபீஸ் கம்மியாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 80 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே விட இங்கே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து மோஸ்ட்லி திருப்பதி வர எல்லா பீப்புளும் இங்கே வர்றதில்ல. ஸோ அதில் வந்து 1% தான் இதில் சுற்றி பார்க்கலாம் வருவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பாலாஜியை தரிசனம் பண்ணி முடிச்ச உடனே அப்படியே கிளம்பிடுவாங்க. மீதி டைம் இருக்கிற பீப்புள்ஸ் தான் வந்து இங்கே உள்ளெல்லாம் வந்து போவாங்க. அதனால் இங்கே கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருக்கும். முடிஞ்சால் இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கி பொருள்ஸ் வாங்குறது தான் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பதியில் வாங்காமல் இங்கே இன்னும் உங்களுக்கு வந்து சீப்பாகவும் இருக்கும், ஆனால் குவாலிட்டியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சாமி படம், இங்கே மெட்டீரியலும் கொஞ்சம் நல்லா இருக்குது, காஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எல்லாமே இங்கே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். இப்போ அவங்க ஒரு ரேட்டு வந்து வச்சுருப்பாங்க, 50, 100 அந்த மாதிரி போர்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அந்த ரேட்டு தான் அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் அங்கே நிறைய டிசைன் வளையல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். உங்களுக்கு தேவையான வளையல், ஸோ அது என்ன இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மாடலு, ஸோ செயின். ஸோ திருப்பதி வந்தால் கண்டிப்பாக பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு போவீங்க. ஸோ நான் கூட இங்கே வந்து ஒரு பெருமாள் ஃபோட்டோவும் பெருமாள் சின்னதாக இருக்கிற ஐம்பொன் சிலை பெருமாளும் வாங்கிட்டு போனேன் இங்கே. ஸோ நாங்கள் திருப்பதியில் விசாரித்து பார்க்க சொல்ல எனக்கு அதை விட இங்கே ஒரு 100 ருபீஸ் வந்து பெனிஃபிட்டாக இருந்துச்சு, 2 ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து. ஸோ அந்த ஃபோட்டோக்கும் அதே மாதிரி அந்த ஐம்பொன் பெருமாளுக்கும் நம்மளுக்கு காஸ்ட் கம்மியாக தான் கிடச்சிச்சு. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்சால் வந்து இங்கே விசாரிச்சு அமௌண்ட் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணிக்கோங்க. எப்படியும் நீங்கள் இங்கே வர்றதா இருந்தால் நீங்கள் வாங்குங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் விருப்பம். ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும், ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் இங்கே உங்களுக்கு வேணுன்ற ஸ்நாக்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும். எல்லாமே எதனா வாங்கி சாப்பிட்றதா வாங்கி சாப்பிட்லாம். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் பாஸ்க்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன் டே வந்து உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இங்கே வந்து இறங்குனீங்கன்னா இங்கே ஒரு 1 ஹவர் உங்களுக்கு எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. அந்தளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அது இல்லாமல் இங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்து வாட்டர் வருமா. ஸோ நீங்கள் குளிக்கிறது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்தீங்கன்னா குளிச்சுட்டெல்லாம் கூட போகலாம். ஸோ இந்த கடையில் தான் நான் வந்து பெருமாள் சிலை வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து 350 சொன்னாங்க. அப்புறம் 300க்கு ஃபைனல் பண்ணி கொடுத்தாங்க பெருமாள் சிலை. அதே மாதிரி ஃபோட்டோ அங்கே வந்து முன்னாடி ஒரு கடை காமிச்சேன் இல்லைங்களா, அந்த கடையில் வாங்கினேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்ப விநாசம் டேமு. ஸோ இந்த டேமில் ஃபுல்லாக தண்ணி இருக்க சொல்ல நம்ம திருப்பதிக்கு தண்ணி பஞ்சமே வராது. ஸோ இங்கே டேமில் இருக்கிற வாட்டர் தான் வந்து நம்ம டிடிடி ஜலப்பிரசாதம் நம்மளுக்கு ட்ரிங்கிங் வாட்டராகவும் குளிக்கிறதுக்கு வாட்டராகவும், ஸோ எல்லா வாட்டரும் இங்கேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி வந்து இங்கே இருக்கிற வாட்டர்லாம் ரீசைக்கிள் பண்ணிக்குவாங்க. ஸோ குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாமே இந்த டேம்லேருந்து தான் வருது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கங்காதேவி கோவில். அந்த டேம் ஒட்டி இருக்கிற இந்த கங்காதேவி கோயிலில் வந்து இங்கே கங்காதேவி இதில் ஸ்நானம் பண்ணிவிட்டு போனோம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இடத்தோட இது மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இதோட ஹிஸ்ட்ரின்னுட்டு, ஸோ அதை பார்க்குறதா இருந்தால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா எல்லா துவாரத்துலேயும் தண்ணி வருது. ஸோ இதில் வந்து ஒரு 10 இது இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே தண்ணி வருது. இது வந்து குளிச்சுட்டு இங்கே இருக்கிற கங்காதேவியை உள்ளே வணங்கிட்டு போனோம். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே பார்த்துக்கோங்க கங்காதேவியை. டேம்லேருந்து தண்ணி ஃப்ளோ போகுது பார்த்தீங்களா, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த தண்ணி தான் வந்து நமக்கு ஸ்ரீவாரி மேட்டில் ஏறும் போதோ இடையில வந்து அந்த பாறைகள் வழியாக தண்ணி வருதுங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த கங்காதேவியோட அருள் பெறணும்.